முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். டேய், அஞ்சலி மேடம் படம் போட்டு விட்டாங்கடா, வாடா ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். டேய், இவரை வேற பாத்துக்கணுமேடா. டேய், அதெல்லாம் டாக்டர் அவர் இருக்காருடா, பாத்து பாருடா. பணம் அமைச்சிருக்காங்க, வாடா போய் சாப்பிட்டு வரலாம். சரிவா. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு, 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காரு, வா அதுக்குள்ள போய் சாப்பிட்டு வரலாம். சார், இங்க எப்படி என்னாச்சு இவருக்கு? அஞ்சலி ஏன் இவரை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்காம இங்க வச்சு பார்த்துட்டு இருக்கா? உடனே இவரை காப்பாத்தி ஆகணுமே. ஹலோ, யார் மணி? நீ எப்படி உள்ள வந்த? எங்க போனாங்க அவங்க எல்லாரும்? இவருக்கு என்னாச்சு? நீ யாருமா? முதல்ல அத சொல்லுமா. முதல்ல இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இவருக்கு உடம்பு சரியில்லை. போய் சொல்லாதீங்க. இவரு நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க உண்மையை சொல்லலனா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிராதம்மா. அப்ப இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இவருக்கு தலையில அடிபட்டிருக்குமா. நான் இவரை பாத்துக்கிற டாக்டர். டாக்டர்னா ஹாஸ்பிடல்ல வச்சு செக் பண்ண வேண்டியதானே? ஏன் இந்த மாதிரி இடத்துல வச்சு இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் எதுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இங்க வந்து தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொன்னாங்க. யாரு? அஞ்சலி மேடம். அஞ்சலியா? இங்க பாருங்க, இவரை உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். நீங்க முதல்ல ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் வேலைக்கு பிரச்சனை ஆயிடுமா. இவருக்கு இப்ப ஏதாவது ஆச்சுன்னா கூட உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் சார். அவர் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய வக்கீல் தெரியுமா? நீங்க முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. இங்க பாருங்க சார், இவரை பத்திரமா ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டீங்கன்னா நான் இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஃபோன் பண்ணுங்க. சார், சார். ஹலோ, ஆம்புலன்ஸா? சீக்கிரம். சார், இவர் எவ்வளவு நாளா இப்படி இருக்காரு? 1 மாசமா இப்படியே தான் இருக்காரு. 1 மாசமாவா? ஏய், யார் நீ? எப்படி உள்ள வந்த நீயே? ஏய், புறாவுல. ஏய், விடுங்க. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து முன்னால வச்ச உன்னை அவ்வளவுதான். ஓடா. என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. நான் வரமாட்டேன் மேடம். என்ன விட்டுருங்க. வேணாம் மேடம். விடுங்க. டாக்டர், இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து. உடனே கிளம்பி ஆகணும். ஆம்புலன்ஸ் வர சொல்லிருக்கமா. இப்போ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்பாவை டாக்டர் வந்து பார்த்தாரா இல்லையா? ஏன் இவனுங்க ஃபோன் பண்ணல? யாருக்கு போன் பேசிட்டு இருக்கு? ஓ, அப்பாக்கா. அஞ்சு, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு தெரியுது. தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? அதான் தெரியும் சொல்றான்ல. அதான் என்ன தெரியும்னு சொல்லு. இல்ல, இந்த ஆடி மாசத்துல எல்லா பொண்ணுகளும் அவ புருஷனுக்கு சீர் வாங்கி கொடுக்கறது வழக்கம். அத உங்க வீட்டுல வாங்கி தர முடியலன்னு வருத்தப்படுற, அதானே? என்ன பண்றது? தேவிக்கு எப்படியாச்சும் அவங்க அப்பா சீர் செஞ்சிருவாரு. அதே மாதிரி மீனா டீச்சருக்கு எங்க மாமா அப்பா முறையில சீர் செய்ய ரெடி ஆயிட்டாரு. இவங்க எல்லாம் சீர் செய்ய ரெடி ஆகும் போது எனக்கும் சீர் செய்யணும்னு உன் மனசுல நீ நினைக்கிறது எனக்கு தெரியுது. இத உங்க அப்பா கிட்ட எப்படி கேக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? மண்ணாங்கட்டி,
இது ஒண்ணுதான் குறைச்சல் இப்ப. எல்லாம் தான் குறையா இருக்கு, என்ன பண்றது? நான் எனக்காண்டி கேட்கல. ஆடி மாசம் சீருங்கிறது எல்லார் வீட்லயும் அவங்க பொண்ணுக்கு செய்யறது வழக்கம். அப்புறம் ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சீர் செய்ய முடியாம போச்சுன்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அதுக்காகலாம் ஒண்ணும் இல்ல. நான் அதுக்காகலாம் எதுக்கும் வருத்தப்பட மாட்டேன். நீ வருத்தப்பட மாட்டமா? ஆனா மாமா வருத்தப்படுவார்ல, மாப்பிள்ளைக்கு ஒரு 5 பவுன்ல செயின் 2 பவுன்ல மோதிரம் போட்டுக்கலாம்னு அவர் நினைச்சு வருத்தப்படுவார்ல. அவரும் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ போனை போட்டு கொடு, நான் பேசிக்கிறேன். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, என்ன அதெல்லாம் எங்க அப்பா கிட்ட கேட்க முடியாது. நீ கேட்க வேணாமா, நான் கேட்கறேன். நீ ஏன் டென்ஷனா டயர்ட் ஆயிட்டு இருக்க? நீ போனை போட்டு கொடு, மத்த நான் பேசிக்கிறேன். இவ இப்ப வந்தா ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்காளோ? சூப்பர், டீச்சர் வந்துருச்சுல. இப்ப என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஏய், என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. எப்படி மிரட்டா வர? ஆனா நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுது? நீ எதை பத்தி சொல்ற? நான் எதை பத்தி சொல்றேன்னு நீ நினைச்ச? நீ எதை பத்தி சொல்ற? முதல்ல அதை சொல்லு. இல்ல, உன் புருஷன் சீர் வாங்கிட்டு வான்னு சொல்லியும் கூட நீ உன் அப்பாக்கு போன் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கல்ல, அத பத்தி தான் சொன்னேன். அப்படியா? சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் விஷயத்துல நீ தலையிடாத. முதல்ல நீ கிளம்பு. கிளம்பு. ஐயோ, மீனா டீச்சர் அனுப்பிச்சுட்டானே. அப்புறம் எனக்கு சீரு. முதல்ல போயா. நான் சம கோவத்துல இருக்கேன். சீரு அது இதுன்னு கேட்ட அப்புறம் தேவையில்லாம வாங்கி கட்டிப்பேன். போயா நீ. நீ எப்பயுமே கோவமா தான் இருக்க. ஆடி போனா அவனி, இவ ஆலமய குந்தாவனி. மீனா பேசுறதோ அவளோட நடவடிக்கையும் சரியில்லையே. ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவளுக்கு அவளை பத்தின உண்மை ஏதாவது தெரிஞ்சிருச்சா? இல்ல அப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? இவனுங்க வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. உடனே நம்ம வீட்டுக்கு போய் பாப்போம். அப்பா எங்க? இவங்களையும் காணோம், அப்பாவையும் காணோம். என்ன நடந்துச்சுங்க? அப்பா எங்க போயிருப்பாரு? போன் ரிங் ஆகுது. அம்மா, என்ன இந்த பக்கம் திரும்புமா? வேலை செஞ்சிட்டு இருக்கல, என்னன்னு சொல்லு. கொஞ்ச நேரம் எனக்காக வேலை செய்யறதை நிறுத்த முடியாதா? இங்க பாரு, காய்கறி நறுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன் உனக்கே பசி எடுத்துச்சுன்னா இன்னும் நீ சமைக்கலையாமான்னு வந்து என்ன கத்துவ? நான் ஒன்னும் கத்த மாட்டேன். இங்க பாரு, இங்க பாருமா. என்னன்னு சொல்லு. இந்தா. என்ன மளிகை சாமான் லிஸ்டா? அதை எதுக்கு என்கிட்ட குடுக்குற? அதை எடுத்துட்டு போய் உன் அண்ணன் கிட்ட கொடு. இல்ல கடைக்கு போன் பண்ணி சொல்லு, அவங்களே எடுத்துட்டு வந்து வீட்டுல போட்டுருவாங்க. அம்மா, இது ஒண்ணும் மளிகை சாமான் லிஸ்ட் இல்ல.